நாளிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். 8 மாதங்கள் தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆச்சரியமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். அதிசயமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கையின் திடீர் மாற்றங்கள் பல தடைகளை கொண்டு வந்தாலும் கூடி வந்திருக்கிற யாவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னைக்கெல்லாம் ஒரு செய்தி முக்கியமானதாய் தோன்றுகிறதோ அந்தெல்லாம் அங்கே பல தடைகள் வருகிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கும் இந்த நேரலையில் போவதற்கு அது தடையாக இருக்குது. அப்படின்னா ஆமேன், சத்ரு பல தடைகளை கொண்டு வந்து அதை முடக்க முயற்சிக்கிறான். கர்த்தர் பெரியவர், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாம் நம்முடைய விசுவாச குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கிற அருமையான தகப்பனார் ராஜேந்திரன், அருமையான தாயார் தங்கம், அவளுடைய மருமகன் நேற்று காலையில் இந்த உலகத்தை விட்டு மறுமைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அன்னாருடைய அடக்கம் இந்த மாலையில் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஸோ அந்த குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் அருமையான செல்வி மரிதாசன், அவருடைய இளைய மகன் வினோத்தும் சென்னை மருத்துவமனையிலே இன்னும் கிரிட்டிக்கல் கேர்லேருந்து வரல. இன்னும் ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் அவருடைய ஜீவிதமும் இருக்கிறது. அவருடைய மூளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை தர வேண்டும். அதுபோல் நம்முடைய ஆலங்கோட்டில் வசந்தா தங்கப்பன் அருமையான தாயாருக்கும் நேற்று மூளையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு நேற்று இரவு அவர்கள் அந்த அறையிலே வந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்காக செபியுங்கள். பல குடும்பங்களிலே வியாதிகள், பல குடும்பங்களிலே பிசாசனுடைய போராட்டங்கள். அதுபோல் சகோதரன் நெல்சன் அவர்களும் நாகர்கோயிலில் முத்துநாயகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் அந்த கிட்னியில் சில பிரச்சனைகள் இருக்கிறதாக கண்டறியப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்காகவும் செபியுங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ பிள்ளைகள் நாம் இவர்களுக்காக செபிப்போம். கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வேண்டும். சென்னையில் தம்பி வினோத்த, அருமையான தாயார் வசந்தா தங்கப்பன் அவர்களை, நாகர்கோயிலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அருமையான பிரமிளா, அவங்களுடைய கணவனார் நெல்சன் அவர்களுக்காக கர்த்தர், இன்னும் நிறைய பேர் முதிர் வயதில் பலவீனத்தினம் தம் வீடுகளில் இருக்கிறவங்க, பலவிதமான மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளோடு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காக செபிப்போம். கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து அவர்களை தொட்டு சுகமாகட்டும் ஆண்டவரே. கைகள் கால்கள் பலவீனப்பட்டவர்கள், ஆமேன், எலும்புகள் பலவீனப்பட்டவர்கள், ஆமேன், அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அந்த மரண கட்டத்திலிருந்து வெளியே வராதவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் நினச்சா ஒரு செகண்டு தான் அவங்கள சுகமாக்க முடியும். அவங்க வாழ்க்கையில் என்ன தவறுகள் தப்பிதங்கள் இருந்தாலும் நீர் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறியோம் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதவைகள் யாருடைய வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேவரீர் மன்னித்து மனதிறங்கி அந்த குடும்பங்களுக்கு ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மரணத்தை எதிர்கொண்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு சமாதானம் ஆறுதல் உண்டாவதாக.
தேவரீர் எழுந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா குழப்பங்கள் அங்கே முடிவுக்கு வரட்டும்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தருவீராக. ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்த வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து ஆமென் ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஒரு குடும்பத்திலும் வியாதிகள் அணுகாதபடி, வாதைகள் அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரை தொட்டு சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நல்ல நாளை காண செய்த தயவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வார்த்தையை ஆண்டவரின் இருதயத்திலே வைத்தார். சில வாரங்களாகவே வைத்தார். என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் நான் வெளியூர்களில் இருந்ததுனால அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. இந்த நாளிலே கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேலின் புத்தகம், 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா இரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்தால் வசனம் சொல்லுகிறது, தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தைகள் என்பது இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இது மரண வாக்குமூலம் என்று உலகத்திலே சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் மரிப்பதற்கு முன்பாக அவன் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை உடனே நாம் கருத்தில் கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டிய கட்டாயம் என்பதற்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விபத்தோ ஒரு கொலையோ ஏதோ ஒரு விபரீதங்களோ நடந்துவிட்டால் மற்ற எல்லா தடயங்களை பார்க்கிலும் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக சொல்லக்கூடிய அந்த கடைசி வார்த்தைகளே முக்கியம் வாய்ந்ததாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுவே முதன்மையான தடயமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான நீதி அங்கே வெளிப்படும். இங்கே தாவீது தன்னுடைய கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், அவருடைய கண்கள் இருளடைந்து விட்டன, அவனுடைய சரீரம் சோர்வடைந்து விட்டது. ஆமேன். அவன் சரீரம் குளிர்னால தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை. ஒரு பல ஜமுக்காலங்களை எடுத்து போட்டாலும் அவனுடைய சரீரத்தினை குளிரை கட்டுப்படுத்த முடியல. சிறு பிள்ளைகளை கொண்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகள். அவ்வளவுதான் என்கிற நிலைமையில் ஒரு மனிதனுடைய ஏக்கத்தின் குரல் தான் இந்த வார்த்தை. வீடு அப்படின்னு சொன்னாலே உடனே நமக்கு தாவீது தான் ஞாபகம் வரும். ஏன்னா தாவீதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வாக்கு பண்ணார், நான் உனக்கு ஒரு வீடை கட்டுவேன். அதுபோல விண்ணப்பம் பண்ணினது, வீட்டுக்காக விண்ணப்பம் பண்ணினதும் தாவீது தான் விண்ணப்பம் பண்ற, ஆண்டவரே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தள்ளும். அப்படி தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் வாஞ்சையும் விண்ணப்பமும் தேவ சமூகத்தில் வைத்து ஒரு மனிதனுடைய புலம்பல், ஒரு மனிதனுடைய
புலம்பல், என் வீடு இப்படி இராதோ, என் வீடு இப்படி இராதோ. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் தாவீதுக்கு 8 மனைவிகள். தாவீதுக்கு எத்தனை மனைவிகள்? 8 மனைவிகள், 19 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 19 பிள்ளைகள். இந்த 8 மனைவிகளில் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது பர்சேபாலும் அபிகாயிலும். அதிலும் கொஞ்சம் நல்ல குணாதிசயத்தில் இருக்கிறது அபிகாயில் மட்டும்தான். மற்ற எல்லாரை குறித்து பெரிதாக வேதத்தில் பேசப்படவில்லை. 19 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 19 பிள்ளைகள். இந்த 19 பிள்ளைகளில் தாவீதினுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கை, அவர்களுடைய முடிவு சரியானதாய் இல்லை, சரியானதாய் இல்லை. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய 5 பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். தாவீதினுடைய 5 பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். 2 பிள்ளைகள் இச்சையில் விழுந்தார்கள். ஒரு பிள்ளை சிங்காசனத்தை விட்டு தகப்பனை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்தது. இப்போ தாவீதினுடைய கடைசி காலம் வருகிறது. அவன் சமாதானத்தோட இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும், சமாதானத்தோட அந்த மரணத்தை எதிர்நோக்கணும். ஆனால் அவனுடைய இருதயம் ஏதோ ஒன்றை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அந்த அங்கலாய்ப்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த கேள்வி, ஆண்டவரே என் வீடு இப்படி இராதோ. இந்த வார்த்தை இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இருந்திருக்கலாமே என் வீடு, என் குடும்பம் இப்படி இருந்திருக்கலாமே, என் பிள்ளைங்க இப்படி இருந்திருக்கலாமே. தன் வீட்டை கோட்டை விட்ட ஒரு ராஜா தாவீது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அன்னைக்கு ஒருவேளை தாவீதுக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அது இட்ஸ் டூ லேட். காலம் கடந்து ஆண்டோடைய சமூகத்தில் போய் சொல்கிறேன், என் வீடு இப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இராதோ, என் வீடு இப்படி இராதோ. நான் வீடுன்னு சொல்லும்போது நீங்கள் கட்டடங்களை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடாது. அது எல்லாருக்கும் நம்முடைய இருதயத்தில் வரக்கூடிய காரியம் தான். ஒரு வீட்டை பார்க்கும்போது எனக்கு மட்டும் இப்படி ஒரு வீடு இருக்காதா, ஒரு மாடி வீடை பார்க்கும்போது எனக்கு மட்டும் இப்படி ஒரு வீடு இருக்காதா, ஒரு புதிய வீட்டுக்குள்ளால போகும்போது எனக்கு இப்படி ஒரு வீடு இருக்காதா. அதுவல்ல. தாவீது கட்டின வீட்டை போல இதுவரைக்கும் எவனும் கட்டினதில்லை. தாவீது கட்டின வீட்டை போல இதுவரைக்கும் எவனும் கட்டினதில்லை. அவ்வளவு அழகான ஒரு வனமாக அதை உருவாக்கினான். உலகத்தில் இருக்கிற விலையேற பெற்ற மரங்கள், விலையேற பெற்ற பொருட்களை கொண்டு தனக்கு ஒரு வீட்டை கட்டினான். ஒரு ராஜாவினுடைய வீடு எப்படி இருக்கும்? அப்போ அவன் வீட்டை குறித்து அவன் சொல்லவில்லை, அவன் வீட்டில் உள்ளவர்களை குறித்து சொல்லுகிறான். என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வேதனை, ஒரு 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 கேள்வி, என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. இன்னும் இப்படி சொன்னா, என் வீடு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் வீடு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் வீடு மட்டும் ஏன் இப்படி இருக்குது. நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் இப்படி இராதோ என்கிற ஒரு கேள்வியோட அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. இது தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. இது ஆரம்பத்தில் கேட்க வேண்டிய தாவீது எல்லாம் முடிந்து கடைசி நேரத்தில் கேட்கிறான். 5 பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். தெருவில் நாய் அடிக்கிற மாதிரி கொல்லுகிறப்படுகிறான் அப்சலோம். அம்னோன், அதோனியா, இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆமென், எங்கேயோ தாவீது தன் வீட்டை கோட்டை விட்டான், தன் தாவீது வீட்டை விட்டு விட்டான். இந்த வேதத்திலே வீட்டை கவனிக்காத அநேகர் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அதில் முதன்மையான ஒரு இடத்தில் இருப்பவன் தாவீது. காரணம், இவன் இருதயத்துக்கு ஏற்றவன்.
தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனை புகழ்ந்து சங்கீதங்களை பாடினவன், தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றவன், தேவனுக்கு முன்பாக தன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை வைத்தவன், விண்ணப்பம் பண்ணினவன், ஜெபித்தவன், துதித்தவன், பக்தி உள்ளவன், தேவனுக்காய் சங்கீதங்களை பாடினவனுடைய கடைசி காலத்தின் வார்த்தைகள் என்ன? என் வீடு இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே பாஸ்டர், என் குடும்பம் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. காலம் கடந்து யோசித்து, காலம் கடந்து பேசி, காலம் கடந்து புலம்பி, காலம் கடந்த பின்பு அழுது பிரயோஜனமில்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், உங்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட வீடாய் மாறுவதற்கு இன்றிலிருந்தே தேவ சமூகத்தில் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சத்துரு வீட்டை குறிவைக்கிறான், சத்துரு வீட்டை குறிவைக்கிறான். நான் வீடு என்று சொல்லும்போது வீட்டில் உள்ளவர்களை குறிவைக்கிறான். சத்துருடைய கண்கள் தேவ பிள்ளைகளுடைய வீட்டின் மேல் விழுந்திருக்கிறது. எப்படி கழுகு மேலிருந்து பறந்து கர்த்தருடைய வீட்டின் மேல் இறங்கி வருகிறது என்று தீர்க்கன் சொல்லுகிறான், அதுபோல சத்துரு இன்றைக்கு மேலிருந்து பறந்து வீட்டின் மேல், தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டின் மேல் கண் வைத்திருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி, என் வீடு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் பிள்ளைங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க. தாவீது கடைசி காலத்தில் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருது, என் வீடு இப்படி தேவனிடத்தில் இருந்துராதோ, என்னுடைய வாஞ்சைகளும் என்னுடைய விருப்பங்களும் என்னுடைய ரட்சிப்பு எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. காலம் கடந்து விட்டது, இன்னும் சற்று நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறது. அதுதான் தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். இதன் பிறகு பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு பிள்ளைகள் உயிரோடு இல்லை, குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு குடும்பம் அப்பாற்பட்டு போய்விட்டது, குடும்பத்தில் உள்ளவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு இனி வாய்ப்பில்லை. அவர்கள் கைமீறி போய்விட்டார்கள், அவர்கள் ரொம்ப தூரத்துக்கு போய்விட்டார்கள். பட்சத்தில் இருக்கும்போது, பக்கத்தில் இருக்கும்போதே நீங்கள் அவர்களை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும், அவர்களை உங்கள் பட்சமாய் இருந்திருக்க பண்ண வேண்டும், அவர்களை தேவனுக்கேற்றவர்களாய் நடத்தி இருக்க வேண்டும், தேவனுடைய வழியில் நடத்தி இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் கைமீறி போய்விட்டது. இப்பொழுது தாவீது புலம்பினது போல நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, தேவனிடத்தில் இப்படி இராதோ. ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவர் அனுமதித்தால் இனி ஒரு நாட்களில் மீதமுள்ள காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். நம்முடைய வீடு தேவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வீடு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 39:5. தன் வீட்டிற்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் முதற்கொண்டு நிமித்தம் ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு வீடு தேவனுக்கு முன்பாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, அல்லாவிட்டால் தேவன் எப்படிப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், வசனத்தினுடைய இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைக்கு உங்கள் வீடு இப்படி இருக்கிறதா? எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா? பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா? கணவன் மேல், மனைவி மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா? வீட்டில் வளர்கிற மிருக ஜீவன்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா? கையின் பிரயாசங்களின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா? நமக்கு உண்டாயிருக்கிற வாகனங்களின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா? ஆமென். இங்கே வேதம் சொல்லுகிறது, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. என் வீடு இப்படி இராதோ?
என் வீடு இப்படி இராதோ. எப்படி? எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீடு எப்படி இருக்கும்? நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆசையோடு வாஞ்சையோடு ஆண்டுடைய சமூகத்தில் கதறி ஆண்டோடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்கள் வீடு இன்னைக்கு எப்படி இருக்குதோ எங்களுக்கு தெரியல. நாங்கள் விரும்புகிற மாதிரி எங்கள் வீடு இல்லை, நாங்கள் விரும்புகிற மாதிரி எங்கள் குடும்பம் இல்லை, நாங்கள் விரும்புகிற மாதிரி எங்கள் பிள்ளைங்க இல்லை. ஆனால் நீர் விரும்புகிறபடி எங்கள் வீட்டை இன்னைக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய வீட்டை மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. அப்போ தேவன் விரும்புகிற ஒரு வீடு, அந்த வீட்டின் மேல் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும், நல்ல கவனிங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதித்தார், அவன் வீட்டை ஆசீர்வதித்தார், அவன் பிள்ளைங்களை ஆசீர்வதித்தார், அவன் தொழில் ஆசீர்வதித்தார், அவங்க வருமானங்களை ஆசீர்வதித்தார், அவங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்தார், அவங்களுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்தார். அவனுக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, என் வீடு இப்படி இராதோ? என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? தாவீதை அவனுடைய வீட்டார் புலம்ப வைத்து விட்டார்கள். அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் வீட்டை குறித்த கரிசனை, வீட்டை குறித்த அந்த கவனம் அவனுக்கு இல்லாமல் போனதுனால கடைசி காலத்தில் புலம்புவதற்கு ஏதுவாய் அது மாறிவிட்டது. நம்முடைய வீட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றின் மேல் நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்குதா? யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதம் இருக்குதா? பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வாதம் இருக்குதா? பிள்ளைகளுடைய சரீர சுகத்தில் ஆசீர்வாதம் இருக்குதா? நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் இருக்குதா? நம்முடைய சரீர சுகத்தில் ஆசீர்வாதம் இருக்குதா? எல்லாவற்றிலும் அப்படின்னு ஆவி ஆத்துமா சரீரம். வசனம் சொல்ல, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. அதுதான் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு மகன், என்னுடைய மகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறாளா? நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா? இல்லாவிட்டால் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதா? எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதமாக இருக்கிறேனான்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அம்பானியும் அதானியும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க நம்மளை விட. ஆனால் அவங்க மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. அவங்க மேலே என்ன இல்லை? அதனால தான் வசனம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது, அவனுடைய வீட்டின் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. யாருடைய ஆசீர்வாதம்? இது யோசேப்பினுடைய வீட்டை குறித்து சொல்லலை, எகிப்தியனுடைய வீட்டை குறித்து சொல்லுது. ஏன்னா எகிப்தியன் இருக்கிறதுலே ரொம்ப பணக்காரன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யோசேப்பின் நிமித்தம் அவன் வீட்டை நான் என்ன செஞ்சேன்? ஆசீர்வச்சேன். அவன் வீட்டின் எல்லாவற்றின் மேலும் அவன் உண்டாக்குன ஆசீர்வாதம் அல்ல. யாருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் பஞ்ச நேரத்திலையும் எகிப்தில் தானியத்துக்கு குறைவே இல்லை. அநேகரை போஷிக்கிறதற்கு அது ஏதுவாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டின் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது. நமக்கு தேவையானவைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லாவிட்டால் நம்முடைய பலத்தினால நம்ம சம்பாதிச்சிருக்கலாம், ஞானத்தினால சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றின் மேல் இருக்கிறது என்றால் அதிலே வேதனைகள் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டாது. ஓபேத் ஏதோமினுடைய வீடு
எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த எல்லாவற்றுக்குள்ளால எல்லாம் அடங்குகிறது. பிள்ளைகளுடைய வாழ்வு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், சரீர சுகம், ஆமீன், கையின் பிரயாசங்கள், சமாதானம், ஆமீன், ஆரோக்கியம், சந்தோஷம், ஒரு வீட்டுக்குள்ள தேவையான விலையேறப்பெற்ற பொருட்கள், தேவையான காரியங்கள் எல்லாம் அதற்குள் அடங்குகிறது. ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அந்த வீட்டின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அந்த வீட்டின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தினால எந்த வேதனையும் அந்த வீட்டுக்கு இருக்காது. இன்னைக்கு ஆசீர்வாதம் நிறைய இருக்கிற வீடுகளில் பார்க்கும்போது வேதனை இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட பேசுறாரு. என் வீடு எப்படி இருக்குது? என் வீட்டின் மேல எல்லாவற்றின் மேலும் ஆசீர்வாதம் இருக்குதா? இல்லை ஒரு பகுதி மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டு வருதா? ஒரு சரீரம் என்பது எல்லாம் சீராய் இயங்க வேண்டும், எல்லாம் சீராய் வளர வேண்டும். ஆமென். இந்த கை மட்டும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா இல்லை, இந்த தலை மட்டும் அப்படியே வீங்கிட்டே போச்சுன்னா நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எல்லாவற்றையும் சீராய், எல்லாவற்றையும் அழகாய், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றின் மேல் இருந்தது. என் மூத்த மகள் மேலே இருக்குது, சின்ன பிள்ளை மேலே இல்லை. மூத்த மகன் மேலே இருக்குது, சின்ன மகன் மேலே இல்லை. என் மேலே இருக்குது, என் வீட்டுக்காரர் மேலே இல்லை அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றின் மேலும் இருந்தது. இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வீடு இப்படி இருக்கணும். கடைசி காலத்தில் புலம்புற மாதிரி இருந்துடக்கூடாது. சாக போகிற நேரத்தில் இப்படி இருந்திருக்கலாமே, வீடு கோட்டை விட்டனே அப்படின்னு சொல்லாமல் இன்றைக்கே ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் வீட்டின் மேலே எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும். ஒன்று நான் சொன்னேன், எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம். ரெண்டாவது யோபு 1:10 சொல்லுகிறது. யோபு 1:10 வாசியுங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும், நல்லா கவனிங்க, அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி. ரெண்டாவது, எல்லாவற்றை சுற்றியும் ஒரு வேலி. எல்லாவற்றையும் சுற்றி ஒரு வேலி. முதல்ல சொன்னேன் எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம். ரெண்டாவது, எல்லாவற்றை சுற்றியும் வேலி. நான் பாதுகாப்பா இருக்கேன் பாஸ்டர், உன் பிள்ளை நான் பாதுகாப்பா இருக்கேன் பாஸ்டர், உங்க புருஷன் நான் பாதுகாப்பா இருக்கிறேன். மிருகஜீவன்கள். சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். 100கணக்கான பன்றிகளை வளர்க்கிற அந்த குடும்பம், ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீடு அது. நான் அந்த ஒரு டாக்டர்ஸ் அசோசியேஷனில் பேசும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன், போயிருந்தேன். அந்த தம்பிகிட்ட கேட்டேன், நான் பன்னியெல்லாம் இருக்குதா அப்படின்னா, இல்லை பாஸ்டர் ஒரே நாளில் எல்லாமே செத்து போச்சுது. ஒரு பன்றியினுடைய விலை பல ஆயிரங்கள். அது வளர்ந்தா அப்படியே ஒரு காண்டாமிருகம் மாதிரி வளரும். ஒரே நாளில் செத்து போனது. எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய வேலி. உங்க வீட்டில் 4 பேர் இருந்தா, உங்க வீட்டில் 5 பேர் இருந்தா, உங்க வீட்டில் 7 பேர் இருந்தா, உங்க வீட்டில் 10 பேர் இருந்தா, உங்க வீட்டில் 2 பேர் இருந்தா, எல்லாரை சுற்றிலும் என்ன இருக்கணும்? வேலி இருக்கணும். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் தேவன் என்ன செய்து வைத்திருந்தார்? வேலி அடைத்திருந்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ள உள்ள ஆசை, என் வீடு இப்படி இராதோ, எல்லாவற்றை சுற்றிலும் தேவன் வேலி அடைக்க மாட்டாரோ, என் பிள்ளைகளை சுற்றி வேலி அடைக்க மாட்டாரோ, என் கணவனை சுற்றி வேலி அடைக்க மாட்டாரோ. வேலி பிடுங்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறது. வேலி பிடுங்கப்பட்டதுனால தான் அநேக குடும்பங்களுக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள். வேலி பிடுங்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு சத்துரு தன்னுடைய கிரியைகளை பலத்த விதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை சுற்றி இருந்த வேலி பிடுங்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. பிள்ளைகளை சுற்றி இருந்த வேலி பிடுங்கப்பட்டதுனால தான்
பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம், அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. படிப்பு கேள்விக்குறியா இருக்கிறது. அவருடைய சுகம் கேள்விக்குறியா இருக்கிறது. அவருடைய வேலை கேள்விக்குறியா இருக்கிறது. அவருடைய திருமண வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் வீடு இப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு காலத்தில் வேலி அடைத்து வைத்திருந்து ஆமென், அதன் பிறகு அந்த வேலி பிடுங்கப்பட்டிருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு புதிய வேலியை அமைத்து 9வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இதுவரைக்கும் தொடர்ந்த சாபங்கள், இதுவரைக்கும் தொடர்ந்த நஷ்டங்கள், இதுவரைக்கும் தொடர்ந்த இழப்புகள் இனி உள்ளே பிரவேசிக்காத வண்ணம் கர்த்தர் உன்னை வேலி அடைத்து பாதுகாப்பார். இன்னைக்கு ஜெப சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வீடு இப்படி இருக்க வேண்டும். என் வீடு இப்படி இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் சொல்லுகிறான், என் வீடு இப்படி இராதோ, என் வீடு இப்படி இராதோ. எல்லாவற்றை சுற்றிலும் வேலி. சுயநலமா இருக்கக்கூடாது. நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆனா உங்க குடும்பத்தில் யாரோ பாதிக்கப்படுறாங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க புருஷனுக்கு ஆபத்து வருது. நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வருகிறது. நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் மிருக ஜீவன்களின் மேல் ஆபத்து வருகிறது. நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் ஆமென் அங்கே நஷ்டங்கள் வருகிறது. அவைகள் இன்னைக்கு மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடையும். எல்லாவற்றை சுற்றிலும் வேலி. அதுதான் தேவனிடத்தில் நம்முடைய வீடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும். என் வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும். சகோதரா, சகோதரி, இன்றைக்கு ஒரு வாஞ்சை உங்களுக்குள் பெருகட்டும். இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த கடைசி நாளில் ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள உருவாக்க நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். ஒரு வாஞ்சை வரட்டும். என் வீடு இருந்தா இப்படி இருக்கட்டும். என் வீடு இருந்தா இப்படி இருக்கட்டும். 3 மாடி 4 மாடி கட்டி பல லட்சங்கள் கோடி கணக்கா வீடுகளை கட்டி அந்த வீடுகளுக்குள்ள குடியிருக்க முடியாத சூழ்நிலையில் அல்ல. ஆமென். ஒரு சின்ன வீடை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் குடியிருப்பதற்கு என் வீடு இப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. என் வீடு இப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. அவன் வீட்டை பார்த்து, இவனை வீட்டை பார்த்து, அவங்க வீட்டை பார்த்து, இவங்க வீட்டை பார்த்து, அவனை விட பெரிய வீடு, இவனை விட பெரிய வீடு, அவங்களோட கொஞ்சம் இதான், அவங்கள விட அது அல்ல தேவன் எதிர்பார்ப்பது. அது எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாரும் செய்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி இருக்கணும். இன்னைக்கு வேலி இல்லைன்னா இன்னைக்கு வேலி அமைப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, நான் அதற்கு சுற்றிலோ அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் வாசம் பண்ணுவே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதுதான் வேலி, அதுதான் பாதுகாப்பு. அந்த தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வீட்டில் எல்லாவற்றின் மேலும் இருக்குதா? எல்லாவற்றின் மேலும் இருக்குதா? எல்லாவற்றின் மேலும் இருக்குதா? இன்னைக்கு ஜெபம் பண்ணால் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அழுனா இன்னைக்கு அழுங்க. தாவீத மாதிரி கடைசி காலத்தில் என் வீடு இப்படி இருந்திருக்காதா, ஏன் இப்படி வீடு இருந்துடாதா? ஒரு ராஜா புலம்புகிறான். யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த தாவீது கடைசி காலத்தில் சந்தோஷமாக போக வேண்டியவன், மகிழ்ச்சியோடு போக வேண்டியவன் புலம்புறான், என் வீடு இப்படி இராதோ. எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி. கர்த்தருடைய வேலி. 3வது அப்போஸ்தலர் 10:2 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். நல்லா கவனிங்க. ஒரு வீடு, அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஒன்று, எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது. 2வது, எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய வேலி இருக்குது. எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி இருக்குது. 3வது, எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது.
கொர்நேலியுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உலகத்தில் அவனுடைய ஸ்தானத்துக்கு குறைவில்லை. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய இருந்தவன், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, அழைத்தால் 100 பேர் வருவார்கள், அவ்வளவு அதிகாரம் உள்ளவன் அவன், ஐஸ்வர்யவான், தான தர்மங்களை செய்கிறவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. அந்த வீட்டு தகப்பனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. அந்த வீட்டு தாய்க்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. அந்த வீட்டு பிள்ளைகளுக்குள்ளால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. அவன் தகப்பன் மட்டும் கர்த்தருக்கு பயந்து, அவங்க மற்ற எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படாம இருந்தாங்கன்னு வசனம் சொல்லல. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம். உங்க வீடு எப்படி இருக்கிறது? இந்த செய்தியை நிறைய பேர் கேட்க வேண்டியவங்க இன்னைக்கு இல்லை. இந்த இடத்துல லைவில் போகிறதுக்கும் நெட்டு நமக்கு செட் ஆகலை. ஆனால் இது மீண்டும் அப்லோட் செய்யப்படும். இதை கேட்க வைக்கணும். தகப்பன் மட்டும் ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்பதல்ல. தாய் மட்டும் ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்பதல்ல. அந்த வீட்டில் இருக்கிற தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். எல்லாரும் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வீட்டில் இல்லாத காணப்படாத ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ளும் இல்லை. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் விதைக்க மறந்து விட்டோம். புலம்புகிற காலம் வரும். ஜாக்கிரதையோடு சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வரும்போது, நீங்கள் உங்களுக்குள் இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் ஆண்டவருக்கு பயந்த அந்த பயமும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற அந்த பயத்தையும் சற்று ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு துளி அளவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வீட்டுக்குள்ள இல்லை, குடும்பத்துக்குள்ள இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொர்நேலியுடைய வீடு, கொர்நேலியுடைய வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி இருந்தது. எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு தவறை செய்யும் போது, ஒரு முறைகேடான காரியத்தில் ஈடுபடும் போது, இல்லை இது கர்த்தருக்கு பிடிக்காது, கர்த்தருக்கு இது கோபத்தை கொண்டு வரக்கூடிய காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு வாலிபனுக்குள், வாலிப தங்கச்சிக்குள் இருந்தால் அவன் தீமையை வெறுப்பான். தீமை செய்ய அவனுடைய கால்கள் விரைந்து ஓடாது. ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. ஐயா, நாங்களும் வாலிப நாட்களை கடந்து வந்து இருக்கிறோம். ஆமீன். நாங்களும் தீமையான காரியங்களை செஞ்சிருக்கிறோம், பாவங்களுக்குள்ளால உழந்து இருக்கிறோம். ஆனால் அவைகளிலிருந்து வெளியே வருவதற்கு காரணமாக இருந்து என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ள நாங்கள் வந்ததுனால இனியும் தொடர்ந்து இந்த பாவத்தில் இருந்தா, இனியும் தொடர்ந்து இந்த தீமைக்குள்ள இருந்தா, இனியும் தொடர்ந்து இந்த பாவ வழியிலே நடந்து கொண்டிருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை சூன்யமாயிரும். எனவே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பாதையில் வந்துருவோம்னு சொல்லி வந்ததுனால ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா, இன்னைக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க வீட்டுக்குள்ள வருவதாக இயேசுவின் நாமத்தில் அந்த தகப்பனுடைய வாழ்க்கையில வரட்டும், அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும், அந்த தாயாருடைய வாழ்க்கையில வரட்டும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் வருவதாக. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ளால தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா என்ன சம்பவிக்கும் பாருங்க. கொர்நேலியுடைய வீட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். வாசிங்க, அந்த அப்போஸ்தலர் 10:3 வாசிங்க.
தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். சார், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வீட்டுக்குள்ளால தேவ தூதன் வருகிறான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எந்த வீட்டுக்குள்ள இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ளால தேவையில்லாதவர்கள் வரமாட்டார்கள், தேவ தூதர்கள் வருவார்கள். ஒரு டிவைன் என்கவுண்டர் நடக்கும் வீட்டுக்குள்ளால. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள யார் வருகிறார்? உங்க வீட்டுக்குள்ள வருகிறவர்கள் போகிறவர்கள் யார்? எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள்? எப்படிப்பட்ட பாவத்தின் எண்ணத்தை உடையவர்கள்? எப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள்? எப்படிப்பட்ட ஆட்கள் உங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க? இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 3வது வசனம், பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வருவதை கண்டான். ஒரு வீட்டுக்குள்ளால தேவ தூதன் வரணும் ஐயா. ஒரு வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுனா, ஒரு தேவனால் வேலி அடைக்கப்பட்ட வீடுனா, தேவனுக்கு பயந்து இருக்கிற வீடுனா, அந்த வீட்டை அடிக்கடி தேவ தூதர்கள் சந்திக்க வேண்டும். தேவ தூதர்கள் என்ன செய்யணும்? சந்திக்கணும். உங்க வீட்டை தேவ தூதர்கள் சந்திக்கிறார்களா? வீட்டை சுற்றி கருப்பா ஒரு உருவம் நடக்குது, யாரோ கழுத்தை வந்து நெரிக்கிற மாதிரி இருக்குது, யாரோ என்னை குத்தி கொலை பண்ற மாதிரி இருக்குது, என் வீட்டை சுற்றி யாரோ சல் 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 சல்னு நடக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் நம்முடைய கண்களுக்கு தெரியுது, இதுதான் நம்முடைய காதுகளுக்கு கேட்குது. ஆனா தேவனுக்கு பயந்திருந்த ஒரு வீட்டுக்குள்ளால தேவதூதன் சந்தித்தான், தேவதூதன் பிரவேசித்தான். இந்த பகல் வேளை இப்படி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உங்க வீடு தேவதூதர்களை வரவேற்கிற வீடாய் மாறுவதாக. உங்க வீட்டுக்குள் தேவதூதர்கள் சந்திப்பார்களாக. ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் சந்திக்கட்டும். உங்க வீட்டை தேவ மனிதர்கள் தேவ தூதர்கள் சந்திக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:25 வாசிங்க. 25, 26, 27. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலி அவனுக்கு எதிர்கொண்டு போய் பணிந்து கொண்டான். எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான். கவனிங்க, ஒன்னு தேவ தூதர்கள் அவன் வீட்டை சந்திக்கிறார்கள், 2வது தேவ மனிதர்கள் அவன் வீட்டை சந்திக்கிறார்கள். தேவ மனிதர்கள் அவன் வீட்டை சந்திக்கிறாங்க. பேதுரு இப்போ கொர்நேலியுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறான். தேவ மனிதர்கள் உங்கள் வீட்டை சந்திக்கணும். தேவனுக்கு பயந்து இருக்கிற வீடு தேவ தூதர்களால் சந்திக்கப்படும், தேவ மனிதர்களால் சந்திக்கப்படும். ஆமென். 3வது 31வது வசனத்தை வாசிங்க. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். கவனிங்க, தேவனுடைய வார்த்தை சந்திக்கிறது. தேவனுடைய வார்த்தை. 30வது வசனம், அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று. ஆமென். இப்போ தேவதூதன் சந்திக்கிறான், தேவ மனிதர்கள் சந்திக்கிறார்கள். இப்போ தேவனுடைய வார்த்தை அந்த வீட்டை சந்திக்கிறது. ஆமென். அந்த வீட்டை எது சந்திக்குது? தேவனுடைய வார்த்தை. உங்க வீட்டை எது சந்திக்குது? உங்க வீட்டை தேவனுடைய வார்த்தை சந்திக்கிறதா? தேவ மனிதர்கள் சந்திக்கிறார்களா? தேவ தூதர்கள் சந்திக்கிறார்களா? இப்படிப்பட்ட சந்திப்பு நிகழ வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்கு மேல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கவனிங்க ஐயா, ஒரு வீட்டுக்குள்ளால் ஆவியானுடைய சந்திப்பு நடக்குது. இது எங்கேயோ வெளி கூட்டத்தில் அல்ல, ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் நடக்கிற கூட்டத்தில் அல்ல, கொர்நேலியுனுடைய வீட்டுக்குள்ள நடக்கிற காரியம். தேவ தூதர்கள் சந்திக்கிறார்கள், தேவ மனிதர்கள் சந்திக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. வேதம் சொல்லுகிற தேவனுடைய ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ளால அசைவாட ஆரம்பிக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளால தேவ ஆவியானவரும் சந்திக்கிறார். உங்க வீட்டுக்குள்ளால தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து எத்தனை நாட்கள் ஆகிறது? உங்க வீட்டுக்குள்ளால தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து எத்தனை வருஷங்கள் ஆகிறது? எத்தனை மாதங்கள் ஆகிறது? நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நான் வேதத்தை வாசிக்கிறேன் பாஸ்டர், அது எல்லாரும் செய்வார்கள்.
ஆனால் அந்த வீட்டுக்குள் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ளால் ஆவியானவர் இறங்கி வந்தாராம். எப்படி மேல் வீட்டறையில் காத்திருந்த 120 பேர் மேல் ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, அதுபோல இங்கே கொர்நேலியுடைய வீட்டுக்குள் கூடியிருக்கிற ஜனங்கள், அவன் பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஒரு வீடு தேவனுக்கு பயப்படுகிற வீடாயிருந்தால் அந்த வீட்டுக்குள் வருகிறவர்கள் ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். அந்த வீட்டுக்குள் வருகிறவர்கள் ஆவியானுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பார்கள். அந்த வீட்டுக்குள் வருகிறவர்கள் ஆவியானுடைய அசைவாடுதலுக்குள் கடந்து வருவார்கள். ஆமென். அந்த வீட்டுக்குள்ள வந்தவன் எல்லார் மேல் ஆவியானவர் இறங்கினார். காரணம் அவர்கள் அல்ல, காரணம் பேதுரு அல்ல, காரணம் கொர்நேலியும் அவன் வீட்டார் அனைவருமே. அவர்கள் மேல் கர்த்தருக்குள், அவர்களுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. பயம் இருந்தது. தேவதூதர்கள் சந்திக்க வேண்டுமா? தேவ மனிதர்கள் சந்திக்க வேண்டுமா? தேவனுடைய வார்த்தை உங்களை சந்திக்க வேண்டுமா? தேவாவியானவர் உங்கள் வீட்டை சந்திக்க வேண்டுமா? தேவாவியானவர் உங்கள் வீட்டை சந்தித்தால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, ஒழுங்கின்மைகள் மாறும், வெறுமைகள் மாறும், இருள் மாறும். ஆவியானவர் அசைவாடாதது வரைக்கும் ஒழுங்கின்மை ஒழுங்கின்மையாகத்தான் இருந்தது, வெறுமை வெறுமையாகத்தான் இருந்தது, இருள் இருளாகத்தான் இருந்தது. எப்போ ஜலத்தின் மேல் அவர் அசைவாட ஆரம்பித்தாரோ அந்த நிமிஷமே எல்லா ஒழுங்கின்மைகளும் ஒழுங்காய் மாறினது, எல்லா வெறுமையும் நிரப்பப்பட்டது, எல்லா இருளும் மாறி வெளிச்சம் உண்டானது. உங்கள் வீட்டுக்குள்ளால ஆவியானவர் அசைவாட வேண்டும். இன்னைக்கு கேட்கணும், என் வீடு இப்படி இராதோ. இன்னைக்கு ஒரு வாசம் வரணும். ஒரு சாப்பாடை பார்த்தோன்னா கொதி வருதில்ல, அதை தின்னணும்னு ஒரு ஆசை வந்து எப்படியாவது சாயங்காலம் ஃபோன் பண்ணி நேருங்க வரச்சுன்னு வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா அம்மாட்ட போய் அதை வற்புறுத்தி நாளைக்கு எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி, அது ஏன் எனக்கு அதை நான் நேற்றுக்கு அதை பார்த்துட்டேன், அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன வந்துருச்சு? கொதி. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டு உங்களுக்குள்ள ஒரு கொதி வரணும், ஒரு வாஞ்ச வரணும். என் வீடு இப்படி இருக்க வேண்டும், என் வீடு இப்படி இருக்க வேண்டும், என் வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்க வேண்டும். என் வீடு இப்படி இராதோ அப்படின்னு புலம்பாம என் வீடு இப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. காலம் கடந்து நாட்கள் உருண்டோடி வருஷங்கள் உருண்டோடி எல்லாம் கையை மீறி போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை இப்படி இருந்திருக்க மாட்டானா, என் மக இப்படி இருந்திருக்க மாட்டாளா, என் குடும்பம் இப்படி இருந்திருக்காதா, என் வீடு இப்படி இருந்திருக்காதா, நான் இந்த வேலையில இருந்திருக்க மாட்டேனா, நான் இங்கே இருந்திருக்க மாட்டேனா, நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்க மாட்டேனா, நான் இந்த இடத்தை விற்காம இருந்திருக்க மாட்டேனா, நான் இந்த இடத்திலே ஆசீர்வாதமா இருந்திருக்க மாட்டேனான்னு புலம்புறதை விட்டுட்டு இன்னைக்கு என் வீடு இப்படி இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணா நான் நம்புறேன் ஆண்டவர் மீண்டும் உங்களை நிலையான ஸ்தானத்திலே கட்டி எழுப்புவார். மீண்டும் கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணினது போல உங்களுக்கும் வாக்கு பண்ணி உங்களுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். அந்த வீடு எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருக்கும். அந்த வீட்டின் மேல் எப்பொழுது கர்த்தருடைய கண்கள் இருக்கும். ஆமென். இந்த வீடு தேவதூதர்கள் சந்திக்கணும். தேவதூதர்கள் உங்கள் வீட்டை சந்திக்கணும். வந்து சொல்லணும், பாஸ்டர் எங்கள் வீட்டில் நாங்கள் ஏஞ்சல்ஸை பார்க்குறோம், தேவதூதர்களை பார்க்குறோம். எத்தனை சாட்சிகளை கேட்டிருக்கிறேன் தெரியுமா? பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதனே அறைக்குள்ளே வந்தான். ஒரு தேவதூதன் வந்து என்னோடு கூட பேசி கொண்டிருந்தான். ஆமாம், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, நீங்கள் வந்து என் தலையில் கை வச்சீங்க. ஆமேன். அது நான் அல்ல, என் சார்பில் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள், தேவ மனிதர்கள் சார்பில் அனுப்பப்படுகிற தேவதூதர்கள். உங்கள் வீடு தேவதூதர்கள் சந்திக்கிற வீடாக வேண்டும், தேவ மனிதர்கள் சந்திக்கிற வீடா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை சந்திக்கிற வீடா இருக்கணும், தேவாவியானவர் சந்திக்கிற வீடா இருக்கணும். என் வீடு இப்படி இருக்கணும் ஆண்டவரே, என் வீடு இப்படி இருக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம், எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி, எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்கேஜி படிக்கிறவனுக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க அந்த வீடு எப்படி இருக்கும்னு. புருஷனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு காரியம் மனைவி சொன்னா புருஷன் உடனே இல்லை 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 அது ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
மனைவிக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெற்றோருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நம்மை சுற்றி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. பரலோகத்தை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நரகத்தை நாம் வீட்டுக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். காலம் கடந்து தாவீதை போல கடைசியில் போய் என் வீடு இப்படி இராதோ, என் வாஞ்சை நிறைவேறாதோ, பல்லு போன வயசில் வார்த்தை தெளிவற்று போகிற சூழ்நிலையில் எல்லாம் குளறுபடியாகி எல்லா சூழ்நிலை எல்லாம் கை மாறி போன பிறகு என் வீடு இப்படி இருக்காதோ, என் வீடு இப்படி இருக்காத, ஒரு பிரயோஜனம் இல்லை. நானும் திரும்ப எப்படி சொன்னேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ பலன் இருக்குது, இப்போ அழ முடியும், இப்போ முழங்கால் படியிட முடியும், இப்போ உபவாசிக்க முடியும். அதுக்குள்ள பலன் எல்லாம் நமக்கு இருக்குது. முட்டி மோதி என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்க வேண்டும். உங்கள் வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்க வேண்டும். நான் பேசுகிற வார்த்தை என்னோடு பேசுகிறது, என் மூலமாய் உங்களோடு பேசுகிறது, என் மூலமாய் நம்மோடு பேசுகிறது. ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், எனக்கு பேசுகிறார், என் மூலமாய் உங்களுக்கு பேசுகிறார், என் மூலமாய் நமக்கு பேசுகிறார். என் வீடு இப்படி இருக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவ பரவாயில்லை, அவ கரையேறிட்டா, இவன் தான் கஷ்டம், அப்படி யாரும் சொல்லக்கூடாது. எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். மூத்தவன் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, கரையேறிடுவான், இவனை நினைச்சான், அப்படி இல்லை. எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 3 பிள்ளைங்களா, 3 பிள்ளைங்கள் மேலும் கர்த்தருடைய ஆசை. 2 பிள்ளையா, 2 பிள்ளைங்கள் மேலும் கர்த்தருடைய ஆசை. ஒன்றா அதுக்கு மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். வசனம் தானே சொல்லுது, அவனுக்கு வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலேயும் அவன் வீட்டில் பசு வளர்த்தா அந்த பசு மேலே என்ன இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. அவன் வீட்டில் ஒரு தென்னை மரம் நட்டா, தென்னை மரம் இந்த சூத்து காஞ்ச இந்த ஒரு குச்சங்காயை போல் கொண்டு தேங்காயை போடாது. ஆமேன். அப்படி இருக்கும் தேங்காய். வெட்டினா இளநியை வெட்டினா உள்ள தண்ணி இருக்கும். ஆமேன். என்ன இருக்கணும், இருக்கணும். ஒரு கத்திரிக்காய் செடி நட்டா, ஒரு வெண்டைக்காய் செடி நட்டா அப்படி இருக்கணும். அதன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். பைக்கு மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த வீட்டின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் வசனம் சொல்லுகிறது, அந்த வீடு உச்சிதமான பொருட்களால் நிரப்பப்படும். அங்கே குறைவே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்காது, குறைவே இருக்காது. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் வீடுகளுக்குள்ளால் வாகனங்கள் அணிவகுட்டடும். இந்த வருஷம் 1ஆம் தேதி சொன்னேன், இந்த வருஷம் வீடுகளின் வருஷம். இந்த வருஷம் வீடுகளின் வருஷம். இந்த ஆனிவர்சரிக்கு சொன்னேன், இந்த வருஷம் இந்த ஆனிவர்சரி அடுத்த ஆகஸ்ட்டுக்குள்ளால் வீடுகளுக்குள்ளால் வாகனங்களின் வருஷம். ஆமேன். நான் 2 வாகனங்களை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. ஆமேன். இன்னும் அநேக வாகனங்களை பிரதிஷ்டை பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான், வாக்கு மாறவே மாட்டார். என் வீடு அதற்கு தகுதியாக இருந்தால் அவருடைய ஆசீர்வாதங்கள் உள்ள வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என் வீடு அதுக்கு தகுதியா இல்லைன்னா வாசல் வரைக்கும் வர, வீட்டுக்குள்ள வராது சார். வாசல் வரைக்கும் வருது, வீட்டுக்குள்ள வரல, அப்படியே டேன் அடிச்சுட்டு போகுது. வீட்டின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு நெல்லிக்காய் செடி, நெல்லிக்காய் மரம், அதன் மேல் கர்த்தருடைய, ஒரு முருங்கை மரம், அதன் மேல் கர்த்தருடைய, பக்கத்து வீட்லேயும் அதே முருங்கை மரம் நிற்குது, அதில் 4 முருங்காய் எண்ணி காய்க்குது. இந்த முருங்கை மரத்தில் முருங்கை காயாக தான் இருக்குது, இலையே தெரியல. ஏன்னா அந்த முருங்கை மரத்து மேலே என்ன இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த முருங்கை மரத்து மேலே கர்த்தருடைய கண்கள் இல்லாமல் மனுஷனுடைய கண்கள் பட்டுடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த நாள் காற்றுல அந்த மரம் என்ன செஞ்சிடும், விழுந்துடும். ஒரு சின்ன செடி என் வீட்டில் நான் வச்சேன் வரல, உங்கள் வீட்டில் வருது அப்படின்னு அந்த வீட்டின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம். எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தரின் வேலி. பிள்ளைகளை சுற்றிலும், உடைமைகளை சுற்றிலும். யோபுக்கு வாழ்க்கையில் கழுதைகள், ஏர்மாடுகள், ஒட்டகங்கள்
எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய வேலி. அந்த வேலி பிடுங்கப்பட்டதுனால எல்லாம் நாசம். எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் வேலி. மூணாவது, எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எனக்குள்ள, என் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, என் கணவனுக்குள்ளே, என் தகப்பனுக்குள்ளே, என் தாய்க்குள்ளே, என் தாத்தாவுக்குள்ளே, என் பாட்டிக்குள்ளே, என் சகோதரனுக்குள்ளே, என் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அடுத்த வீட்டை பார்க்க வேணுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது மட்டும் வரட்டும், நான் எழுதி தரேன், உங்கள் வீட்டுக்குள்ளால சேதம் வராது. அதையும் மீறி வருதுன்னா அதில் ஒரு நன்மை இருக்கும். இல்லாமல் சும்மா எல்லாம் வியாதி பலவீனம் அப்படின்லாம் ஆண்டவர் தர்றதுக்கு ஆண்டவர் அநியாயம் உள்ள தேவன்லாம் இல்லை. எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். வீடு கட்டுறீங்களா, வீடு கட்டுறதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். எல்லாவற்றை சுற்றில் கர்த்தருடைய வேலி. எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நிறைய இருக்குது, பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கிறேன். நாட்கள் வரும், நான் சொல்கிறேன். என் வீடு இப்படி இருக்கணும், என் வீடு இப்படி இராதோ என்று கேள்வியோடு நம்முடைய வாழ்க்கை முடியாமல், என் வீடு இப்படி இருக்கிறது என்று சொல்கிற மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கை முடியுமே. ஆனால் இந்த உலகத்தில் நம்மளை போல பாக்கியவான்கள் யாருமே இல்லை. ஜெபம் பண்ணால் இப்போ ஜெபம் பண்ணுங்க, அழணுன்னா இப்போ அழுங்க, கண்ணீர் வடிங்கன்னா இப்போ கண்ணீர் வடிங்க. காலம் கடந்து போய் பாஸ்டர் இப்படி ஆகிப்போச்சு, பாஸ்டர் இப்படி ஒரு சம்பவம், பாஸ்டர் இப்படி வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லாமல், அன்றைக்கி தாவீதுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. நீங்கள் அந்த வார்த்தையை சாதாரணமாக நீங்கள் கடந்து போக முடியாது. ஒரு ராஜாவினுடைய கடைசி வார்த்தைகள். அவன் வீட்டை நினச்சா அவனுக்கு சந்தோஷமாக இல்லை. 5 பிள்ளைங்க கொல்லப்படுறாங்க, 5 பிள்ளைங்க கொல்லப்படுறாங்க. எல்லாம் முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ அப்பா. முடியாதவங்க எழுந்து நின்று கொள்ளுங்க. என் வீடு இப்படி இராதோ, என் வீடு இப்படி இராதோ. ஒரு தேசங்களை ஆண்ட ஒரு ராஜாவினுடைய கடைசி வார்த்தை. எட்டு மனைவிகளும் 19 பிள்ளைகளும் உடைய ஒரு பெரிய ஒரு மனுஷனுடைய கடைசி வார்த்தை. என் வீடு இப்படி ஆயிடுச்சே, 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 என் வீடு இப்படி இராதோ. என் வீட்டின் மேல் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கணும். எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம். எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தரின் வேலி. எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்குள்ளால, நம்ம கணவன்மாருக்குள்ளால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டம், பிரச்சனை, இழப்பு, திடீர் மரண செய்திகள், விபத்து, பொல்லாத வியாதிகள். ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நம்ம ஒருவேளை நடக்கிறத பார்த்து பரிதாபப்படலாம், ஆனால் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த வீட்டின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குதா? அந்த வீட்டை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்குதா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? இருக்குதா? யோசித்து பாருங்க, இருக்குதா? உங்கள் வீட்டுக்குள்ளால எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா?
ஐயா, நீ பயப்பட்ட மாதிரி உன் பிள்ளை பயப்படுதா கர்த்தருக்கு? அக்கா, நீங்கள் பயப்பட்ட மாதிரி உங்கள் மகன் உங்கள் மகா கர்த்தருக்கு இன்றைக்கி பயப்படுறாங்களா? அப்படி பயப்படலன்னா ஏன் நீங்கள் அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கலை? நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த நேரம் எப்படி இருந்தீங்களோ அது போல் இன்றைக்கி உங்கள் பிள்ளை இருக்கிறாங்களா? ஏன் இல்லை? ஏன் அவங்கள நம்ம வளர்க்கலை? கடைசி காலத்தில் காலம் கடந்து கட்டையில் போகிற வயசில் என் வீடு இப்படி இராதோ புலம்புகிறான் தாவீது, புலம்புகிறான். அவன் சாதாரணமாக பேசல. அவன் சொல்கிறான், ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். நான் என் தேவனுக்கு இன்பமான சங்கீதங்களை பாடினவன் தான், என் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனா கடைசி நேரத்தில் ஆவியானவர் என்று சொல்றாரு, கேட்கிற, என் வீடு இப்படிராதோ, என் வீடு இப்படிராதோ. அம்மா, அக்கா, அண்ணா, ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஜெபம் பண்ணா இன்னைக்கு ஜெபம் பண்ணு, இன்னைக்கு ஜெபம் பண்ணு. போராடணும்னா இன்னைக்கு போராடு. அவரை பிடிச்சிக்கணும்னா இன்னைக்கு பிடிச்சிக்கோ, இன்னைக்கு பிடிச்சிக்கோ, இன்னைக்கு பிடிச்சிக்கோ, இன்னைக்கு பிடிச்சிக்கோ. பிடுங்கப்பட்ட வேலி திரும்பவும் ஆண்டவர் அமைப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் திரும்பவும் அந்த வீட்டின் மேலே வரும், 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 வரும். தாவீதினுடைய வீட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது, பட்டயம் அவன் வீட்டை விட்டு நீங்காமல் இருந்தது. எனக்கு கேள்வி, கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு சங்கீதங்களை பாடினவன், ஆனால் அவன் வீட்டை விட்டு பட்டயம் நீங்காமல் இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா அவன் வீட்டை கோட்டை விட்டுட்டான், பிள்ளைங்க வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டான். அப்சலோமை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு தெரியல, அதோனியாவை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு தெரியல, அம்னோனை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு தெரியல, தாமாரை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு தெரியல, சாலமோனை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு தெரியல. சங்கீதங்களை பாடினவன் புலம்புகிறான், என் வீடு இப்படி இராதோ, என் வீடு இப்படி இராதோ. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுகளுக்குட்பட்டு இந்த வீட்டை, இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் கிருபையினால. ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து, வாயை திறந்து ஜெபிங்க. என் வீட்டு எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கட்டும். என் வீட்டுக்குள்ளால வளருகிற அந்த 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 கோழிக்கு மேலே கூட கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கட்டும். அந்த ஆடுக மேலே, அந்த மாடுக்கு மேலே, அந்த பசுக்கு மேலே, என் வீட்டுக்குள்ளே வளர்கிற அந்த மிருக ஜீவன்கள் மேலே, என் வீட்டை சுற்றி இருக்கிற அந்த செடி கொடிகள் மேலே கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். எல்லாவற்றின் மேலும், எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம். எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தரின் வேலி. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை நல்லா இருக்குதா, உங்கள் கணவன் நல்லா இருக்கிறானா? வேலி பிடுங்கப்பட்டிருக்குது. என்னைக்காவது யோசித்தீங்களா, ஏன் இந்த வேலியை பிடுங்கினாரு, ஏன் இந்த வேலி பிடுங்கப்பட்டது, ஏன் என்னுடைய தொடர்ச்சியான இந்த நஷ்டங்கள், இழப்புகள்? ஆமாம், நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே ஜெபம் பண்ணோம், நல்லா தானே ஆண்டவருக்கு செஞ்சோம், நல்லா தானே எல்லா காரியத்திலையும் இருந்தோம், எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு பயந்துருந்தோமே. ஆனால் ஏன் இந்த வேலி பிடுங்கப்பட்டது, வேலி பிடுங்கப்பட்டது? இன்னைக்கு ஜெபிங்க, எல்லாவற்றை சுற்றிலும் திரும்பவும் உடைய வேலி, கர்த்தருடைய வேலி, கர்த்தருடைய வேலி. என் வீட்டை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், என் கணவனை சுற்றிலும்,
என் பிள்ளைகளை சுற்றிலும் ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆமாண்ணா சாந்தனா கசரா ரே பலரா ஹதுடபனா சந்தரா துடபனா ஹரிரா தகதனா லாமதனா சந்தரா துடமனா ரிகதனா ரிகல்தனா மலபரபதனா சந்தரா லலரா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த வீடு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், கொர்நேலியுடைய வீடு. எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவனுக்குள்ளால, அவன் மனைவிக்குள்ளால, அவன் பிள்ளைகளுக்குள்ளால, எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதனால தான் தேவதூதர்கள் அந்த வீட்டை சந்திச்சாங்க, தேவ மனிதர்கள் அந்த சந்திச்சாங்க. தேவனுடைய வார்த்தை அந்த வீட்டை சந்தித்தது. தேவாவியானவர் அந்த வீட்டை சந்தித்தார். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு சகோதரா, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு சகோதரி. அந்த வீட்டுக்குள்ளால தேவ தூதர்கள் வந்தாங்க, அந்த வீட்டுக்குள்ளால தேவ மனிதர்கள் வந்தாங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்க, யார் வந்து உட்காந்து பேசுகிறாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளால யார் உங்களை சந்திக்க வர்றாங்க? துன்மார்க்கனும், வேசிக்கல்லனும், விபச்சாரக்காரனும், பாவத்தில் இருக்கிறவனும், துன்மார்க்கனும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. உன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. உங்க வீடு தேவனுக்கு பயப்படுகிற வீடா இருந்தா இந்த துஷ்டன் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு வருகிறான்னா உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. எங்கேயோ ஒரு லூப் ஹோல், எங்கேயோ ஒரு ஓட்டம் இருக்குது சத்துரு உள்ள நுழைவதற்கு. அது உன் பிள்ளைகிட்ட இருக்குதா, புருஷன் இருக்குதா, மகன்கிட்ட இருக்குதா, மகள்கிட்ட இருக்குதா, அது எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே யாருக்குள்ள அந்த ஓட்டம் இருந்தாலும், யாருக்குள்ள அந்த வழி இருந்தாலும், அந்த திறப்பு இருந்தாலும், இந்த மதியான நேரம் அந்த திறப்புகளை அடைத்து என் வீடு கர்த்தருக்கு பயப்படுகிற வீடா இருப்பதாக. என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படணும். அவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கல, அது ரெண்டாவது. அவன் ஐஸ்வர்யவானாகிறான், ஐஸ்வர்யவானாகல, அது ரெண்டாவது. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை, என் பிள்ளை, என் புருஷன் கர்த்தருக்கு பயந்திருக்கிறான், கர்த்தருக்கு பயந்திருக்கிறாள்ங்கிற அந்த சாட்சி தான் ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இல்லாமல் நீ லட்சக்கணக்கா கோடி கணக்கா எத்தனைங்களை சம்பாதிச்சாலும் அது வீட்டுக்குள்ள தங்காது. அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள தங்காது. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரும். வீட்டுக்குள்ள வரும்போது இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் பார்க்கும். நாம இந்த வீட்டுக்குள்ள இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அது வெளியே போயிடும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லுங்க. அந்த வீடு அந்த சமாதானத்துக்கு பாத்திரமாய் இருந்தால் நீ சொன்ன சமாதானம் அந்த வீட்டில் இருக்கும். இல்லைன்னா நீ வரும்போதே அந்த சமாதானம் அந்த வீட்டை விட்டு போயிடும். இன்னைக்கு அநேகருடைய வீடு அந்த சமாதானத்துக்கு பாத்திரம் இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளால தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. கொர்நேலியுடைய வீட்டில் எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. என் வீடு எப்படி இருக்கட்டும் ஆண்டவரே, என் வீடு எப்படி இருக்கட்டும் ஆண்டவரே, என் வீடு எப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. டைல்ஸ் போடவா, கிரானைட் போடவா, அதை பண்ணவா, இதை பண்ணவா, இல்லை இல்லை, என் வீடு இப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. என் வீட்டின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. என் வீட்டை சுற்றிலும் வேலி, கர்த்தரின் வேலி இருக்கட்டும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளால் இருக்கிற எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் என் வீட்டுக்குள்ளால சினிமா, இன்றைக்கும் என் வீட்டுக்குள்ளால சீரியல், இன்றைக்கும் என் வீட்டுக்குள்ளால ஆபாச பேச்சு, இன்னும் என் வீட்டுக்குள்ளால பாவம், இன்றைக்கும் துன்மார்க்கம் என் வீட்டுக்குள்ளே உட்காந்து மணிக்கணக்காக வந்து பேசுகிறான். என் வீட்டுக்குள்ளால தேவையில்லாத மனிதர்கள் வந்து தேவையில்லாதவைகளை மணிக்கணக்காக பேசுகிறாங்க. இன்றைக்கும் என் வீட்டுக்குள்ளால குண்டனி சொல்கிறவங்க, இன்றைக்கும் என் வீட்டுக்குள்ளால கோல் சொல்கிறவங்க வந்து என்னுடைய நேரத்தை கெடுக்கிறாங்க. என் வீட்டுக்குள்ளால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா கோல் சொல்லுகிறவர்கள் என் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, துன்மார்க்கர்கள் என் வீட்டுக்குள்ளே வருவாங்க.
வரமாட்டாங்க. மாறாக தேவ தூதர்கள் என் வீட்டுக்குள்ளே வருவாங்க, தேவ மனிதர்கள் என் வீட்டுக்குள்ளே வருவாங்க, தேவனுடைய வார்த்தை என் வீட்டுக்குள்ளே வரும், தேவ ஆவியானவர் என் வீட்டுக்குள்ளே அசைவாடுவார். உங்கள் வீட்டுக்குள்ளால தேவ ஆவியானவர் அசைவாடுறாரா? இன்றைக்கி மத்தியானம் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு அறைகள்லையும் ஒரு 10 நிமிஷம் நின்று ஜெபம் பண்ணுங்க. இந்த அறைக்குள்ள ஆவியானவரை அசைவாடும், இந்த ஹாலில் ஆவியானவரை அசைவாடும், இந்த பெட்ரூமில் ஆவியானவரை அசைவாடும், இந்த கிச்சனில் ஆவியானவரை அசைவாடும், இந்த வராண்டாவில் ஆவியானவரை அசைவாடும். யார் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவங்க ஆவியினால் நிரப்பப்படணும், ஆவியானுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படணும். ஆமீன். ஆவியானவர் இருக்கிற இடத்துக்குள்ளால, ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல, ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல அக்கினி அஸ்திரங்களுக்கு இடமில்லை, அக்கினி அம்புகளுக்கு இடமில்லை, உன்னை காயப்படுத்துகிற அம்புகளுக்கு அங்கே இடமில்லை. இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணு, வீட்டு மாடியில் நின்று ஜெபம் பண்ணு, வராண்டால நின்று ஜெபம் பண்ணு. ஆமீன். ஒவ்வொரு பகுதியில் நின்று ஜெபம் பண்ணு. ஊழியக்காரன் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்க போய் நின்று ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா இன்னைக்கு அந்த வீட்டினுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், இன்னைக்கு அந்த சூழ்நிலையை மாற்றுவார். இந்த நாள் முதல் கொண்டு உங்க வீடு தேவன் சந்திக்கிற வீடாய், தேவ மனிதர்கள் சந்திக்கிற வீடாய், தேவனுடைய வார்த்தை வெளிப்படணுங்க. நீங்க உங்க வீட்டில் முழங்கால் படிட்டா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும். ஆலயத்தில் வரும்போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறதல்ல, நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர், என்னோடு பேசியிருக்கிறீர், எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசுவீர். இந்த வார்த்தைகள் அவங்க செவிகளிலே எட்டும் போது அவங்க வீடு இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வரணும்ப்பா, அந்த தீர்மானத்துக்குள்ளே வரணும். காலம் கடந்து பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தாவீது புலம்புனது போல நாங்கள் புலம்பாம, எங்கள் கடைசி வார்த்தைகளாக இல்லாமல் இப்போவே எங்கள் வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்கணும்னு சொல்கிற வாஞ்சையோடு விருப்பத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த வாஞ்சையும் விருப்பமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் அதிகரிக்கட்டும். நாங்கள் வீட்டுக்கு போனாலும் எங்கள் வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கணும். இப்போ எங்கள் அறைகளுக்குள்ளால் தேவ பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கணும். தேவையில்லாதவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, தேவையில்லாதவைகள் எங்கள் வீட்டு டிவியில் ஓடக்கூடாது, மொபைலில் இருக்கக்கூடாது. தேவையில்லாத பேச்சுகள், அடுத்தவங்களுக்கு எடுத்து பேசுகிற பேச்சுக்கள், அடுத்தவங்களை குறை சொல்கிற பேச்சுக்கள், அவிசுவாசமான வார்த்தைகள், ஆமீன், எந்த கோள் வார்த்தைகளும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வீடு தேவதூதர்கள் சந்திக்கிற வீடு, தேவ ஆவியானவர் இறங்கி வருகிற வீடு. அப்படிப்பட்ட வீடை எங்கள் வீட்டை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றின் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதம், எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தரின் வேலி, எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எங்கள் வீடு இப்படி இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். மாற்றுகிறதற்காய் நன்றி. நாளை ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதி. இன்று மாலை ஆண்டவரே அந்த அடக்க ஆராதனை ஆசீர்வதி. கர்த்தர் இயற்கை அனுகூலமாக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். நாளை தினத்தில் ஆராதனைகளும் மகிமையானதாய் மாறுவதாக. திருவிருந்த ஆராதனைகள் ஆசீர்வாதமாகட்டும், இயற்கை அனுகூலமாகட்டும். வியாதி பலவீனங்களை நீக்கி கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமா